அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொறியியல் கல்லூரிகளை பற்றி மாவட்ட வாரியாக அனலைசிஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களோட பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்களை சொல்லியிருந்தோம். அப்போது ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ எல்லாருமே டுவர்ட்ஸ் சென்னை, டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் இதை பற்றி மட்டும் தான் சொல்கிறீங்க, ஏன் உங்களுக்கு ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை பற்றின தகவல்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் பர்டிகுலராக கேட்டிருக்காரு, ஸோ எனக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாச்சு, எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலை, மற்றும் பார்த்திங்கன்னா எந்த ரவுண்டில் எத்தனை சீட்டு ஃபுல்லாச்சு, எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலைங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, எத்தனை கல்லூரிகளில் சீட்ஸ் நிரம்பலை, எந்த ரவுண்டில் நிரம்பிச்சு, எந்த ரவுண்டில் நிரம்பலை, இதை பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதுமாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எதுவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி கொடுக்குறத பார்த்துட்டு இதுதான் கல்லூரிகளோட தரவரிசைன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க, ஜஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்கேன். இல்லை ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 5703 கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒட்டஞ்சத்திரம். இது பார்த்திங்கன்னா 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 339 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரு 11 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் ஒரு 114 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 43 சீட்டும் ஃபுல்லாச்சு. அதாவது அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் தான் ஒரு 34% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 50% சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபுல்லாச்சுங்க. 50% சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. இப்போ இதில் இந்த எல்லா பொறியியல் கல்லூரிகளுக்கும் பொதுவாகவே சொல்லிக்கிறேன், கவுன்சிலிங்கில் ஒரு கல்லூரியில் சீட்டு ஃபுல் ஆகலைன்னா அந்த சீட்ஸை மேனேஜ்மெண்ட் வகையாக ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இங்கே சொல்கிறது முழுக்க கவுன்சிலிங் டேட்டா மட்டும்தான். அடுத்த கல்லூரி 5537 ஜெய்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். ஸோ இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 185 சீட்டு கவுன்சிலிங்கில் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் 2 ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. தேர்ட் ரவுண்டில் 1 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 2 சீட்டும். மொத்தமே இந்த கல்லூரியில் பார்த்தோம்னா நமக்கு கவுன்சிலிங்கில் ஒரு 2% சீட்ஸ் மட்டும் தான் நிரம்பியிருக்கு. 98% சீட்ஸ், 98.4% சீட்ஸுங்கிறது நிரம்பலை. என்ன காலேஜ்னு பார்த்துக்கோங்க, ஜெய்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரியானது 5832 என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 384 சீட்டு. இந்த 384 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டு, செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா 104 சீட்டு ஃபில்லாக இருக்குது. அதிகபட்சமாக இவங்களுக்கு எங்கே ஃபில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு தான், 192 சீட். அதாவது இவங்களோட 50% சீட்ஸ் தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 80% சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கு. ஒரு 20% சீட்ஸுங்கிறது இவங்களுக்கு ஃபில் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மாவட்டம். 1984 தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்களில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 755 சீட்டுங்க. இதை பாருங்கள், இந்த தமிழ்நாட்டோட இந்த பக்கத்தில் அதிகப்படியாக ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில்லான ஒரு முக்கியமான காலேஜாகவும் பார்க்கலாம். 103 சீட் கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக உங்களோட டோட்டல் சீட்டில் 500க்கும் மேற்பட்ட சீட் செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது 67% சீட் செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் 13% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டில் ஒரு 107 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 4 சீட்டும். டோட்டலாக பார்த்தோன்னா கவுன்சிலிங்கில் மட்டுமே 95% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 5 சீட்டு மட்டும் நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த கல்லூரியானது 5913 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் மாவட்டம். இந்த கல்லூரியும் பார்த்திங்கன்னா 1985 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான பொறியியல் கல்லூரி. 12 கோர்சஸ் நடத்துகிறாங்க. 412 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் 18 சீட்டும், அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 131 சீட், அதாவது 32% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 29 சீட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் 43% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 57% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 5862 ஆர்விஎஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்டகிரேட்டட் கேம்பஸ் திண்டுக்கல் மாவட்டம்.
அதே ஆர்விஎஸ் காலேஜோட செகண்ட் கேம்பஸ் தான் இது. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 310 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 17 சீட்டு. இவங்களுக்கு அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு 97 சீட், அதாவது 31% சீட் வந்து தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 27 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. கவுன்சிலிங்கில் 45% சீட்டு ஃபுல்லாக இருக்குது. 55% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 5930 எஸ்பிஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல் மாவட்டம். 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 453 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்டில் ஒரு 13 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 71 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 40 சீட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு 27% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. 73% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக ஆகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தோம்னா எஸ்பிஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து 5530 எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். 2011 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 488 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு ஃபுல் ஆகலை, பட் அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் 138 சீட், அதாவது 28% சீட்ஸை செகண்ட் ரவுண்ட்லையும், தேர்ட் ரவுண்டில் 232 சீட்டு, ஒரு 48% சீட்ஸையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 25 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டலாக 81% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்லேயே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு 19% சீட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திண்டுக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ். அட்டானமஸ் கிடையாது. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 325 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 100 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 102 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 21 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 69% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆச்சு. 31% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல் ஆகலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 5851 வீரம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், திண்டுக்கல். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 217 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் எந்த சீட்டு ஃபுல் ஆகலை, செகண்ட் ரவுண்ட் 1 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் 6 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 2 சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் 4% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. ஒரு 96% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பலை. இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளோட தகவல்கள். அதாவது டிஎன்இஏ 2024 ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் எத்தனை சீட்ஸ் நிரம்பிச்சு, எத்தனை சீட்ஸ் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு மற்ற மாவட்டங்களோட பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.